ரொம்ப பக்திமயப்பட்ட அனுபவம் உள்ள இருவர் மட்டும் சொல்கிறார்கள், விதியையும் வெல்லலாம் என்று சொல்கிறார். உங்கள அரசியலை தடவியும் இருதோளும் இந்த பாட்டுக்கு நான் பொருள் சொன்னா என்ன நீங்க அடிச்சு துரத்திடுவீங்க. 2 தேவாரம் சொல்லி இருக்க வேண்டும், 2 கந்தர அலங்காரம் சொல்லி இருக்க வேண்டும், திருமுருகாட்டு படம் சொல்லி இருக்கணும். இதெல்லவா உபதேசம்? சும்மா இருட்டான், இது ஒன்றும் வேணாண்டா உனக்கு, இது ஒன்றும் வேணாம், சும்மா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தர்மத்தின் பார்வையில் தான் இறைவன் நிற்பான். முருகப்பெருமான் நம்முடைய தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற கடவுள். முருகன் தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுவதிலே மறுப்பில்லை, அது உண்மை. தமிழர்கள் கெட்டிக்காரர்கள். நான் எப்பொழுதும் நினைப்பேன், தமிழர்கள் கெட்டிக்காரர்கள். நம்முடைய நிலத்தை 4 நிலங்களாக நம் பெரியவர்கள் பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 4 நிலம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இதைவிட ஒரு 5வது நிலமும் இருக்கிறது என்று சொன்னார்கள், பாலை என்று ஒரு இடம். பாலை என்பது நிரந்தரமான நிலம். நான் சொன்ன 4 நிலமும் நிரந்தரமான நிலங்கள். பாலை என்பது நிரந்தரமான நிலம் இல்லை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் வடிவமாகும். முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் சில நேரத்திலே மழை பெய்யாவிட்டால் பாலை நிலமாக மாறிவிடும். இந்த நிலத்தை எப்படி வகுத்தார்கள் என்று நான் சும்மா நினைத்து பார்ப்பேன். ஐயாவை வைத்துக் கொண்டு சொல்ல பயமாக இருக்கிறது. ஆனாலும் அவருடைய பெருந்தன்மையை நம்பி நான் சொல்லுகிறேன். மழை பெய்யும், அந்த மழை மலையிலே விழும். அப்படியே அந்த தண்ணீர் ஓடி காடு வழியாக வரும். சில பேர் குறிஞ்சியைத்தான் முல்லையைத்தான் முதல் சொல்லுகிறார்கள். என்னுடைய அபிப்பிராயம் இதுதான். அந்த மலையிலே விழுந்த தண்ணி வழிந்து வந்து காடு வழியாக வரும், வந்து ஊருக்குள்ளே போகும், ஆறாக ஊருக்குள்ளே வரும். பிறகு அந்த ஆறு கடலிலே போய் சேரும். இந்த ஒழுங்கை பார்த்திருப்பார்கள் நம் பெரியவர்கள். ஆகவே முதல்ல அந்த ஆறு பிறக்கிற இடம் குறிஞ்சி, பிறகு காடு முல்லை, அடுத்தது மருதம் வயல், அடுத்தது நெய்தல் கடல். இதுல என்ன ஒரு சிறப்பு என்று கேட்டால், மலையிலே எப்பொழுதும் மழை பெய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அங்கே தண்ணீரை தேக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. இது என்னுடைய அபிப்பிராயம். அப்படியே காடு வழியாக இந்த நேரம் அந்த தண்ணீர் வழியே வருகிறபடியால் காட்டிலேயும் தண்ணீரை தேக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. இயல்பா அங்க தண்ணீர் இருந்திருக்கும். பிறகு அது ஊருக்குள்ளே வந்த உடனே தான் மனித முயற்சிகள் ஆரம்பமாகின்றன. வயல் செய்து அதற்கு குளம் வெட்டி அந்த ஆறாக வந்த தண்ணீரை தேக்கி வைத்து பயிர்களுக்கு பாய்ச்சி பயிர்கள் உண்டாக்கி இப்படி செய்கிற வேலையெல்லாம் மருதத்திலே தான் உண்டாகும். பிறகு அந்த தண்ணீர் போய் கடலிலே சேரும். அதைத்தான் நெய்தல் என்றார்கள். இப்ப இதுல ஏன் 2 நிலத்தை மட்டும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் படிவமாகும் என்று சொன்னார்களே, அப்ப மருதமும் நெய்தலும் ஆகாதா? முல்லையும் குறிஞ்சியும் மட்டும்தான் பாலை ஆகுமா என்ற கேள்விக்கு பதில் என்னவென்று கேட்டால், அங்கே இயற்கையாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற இடம், அந்த இடத்திலே தண்ணீர் நின்றால் அங்கே தண்ணீரை தேக்கி வைத்து பாதுகாக்க மாட்டார்கள். ஆகவே அது பாலை ஆகிவிடும். மருதம் போன்ற நிலத்திலே குளத்திலே தண்ணீர் வெட்டி தண்ணீரை தேக்கி பாதுகாத்து வைக்கிறபடியால் மழை இல்லாவிட்டாலும் தண்ணி நிற்கும். அதுபோல நெய்தலிலே கடற்கரை என்றபடியால் தண்ணி நிற்கும். அதனால்தான் அந்த 2 நிலத்தையும் சொல்லியிருப்பார்களோ என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. வேற சபையாக இருந்தால் அதுதான் என்று சொல்லியிருப்பேன். இவரை வைத்து அது சொல்ல பயமாக இருக்கிறது. அப்படி நினைத்து பார்க்கிறது உண்டு. அப்படி இந்த 4 நிலத்திலே அழகான நிலம், உயரமாக இருக்கக்கூடிய நிலம், அளக்கலாக அருமையும் பெருமையும் கொண்ட நிலம். மலையை பற்றி சொல்லுகிற பொழுது நம் இலக்கணக்காரர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அளக்கலாக அருமையும் பெருமையும் கொண்ட இடம். இது எவ்வளவுதான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அழகு எப்பவும் பச்சை பசேல் என்று அழகாக இருக்கும். மேகங்கள் தவழ்ந்து விளையாடும். இந்த நிலத்துக்கு தான் எப்பொழுதும் அழகு அதிகம். அப்போ இந்த 4 நிலத்தையும் வகுத்த பிறகு, நான் சும்மா ஒரு கற்பனையா பண்றது, எல்லா இனத்தவர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு விருப்பமான நிலத்தை உங்கள் நிலமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே தமிழன் முதல் கையுயர்த்தி விட்டான். தமிழன் முதல் கையுயர்த்தி விட்டு அழகான இடமான அந்த குறிஞ்சியை, இதுதான் தமிழர்களாகிய எங்களுக்குரிய நிலம் என்று குறிஞ்சி நிலத்தை அவன் எடுத்துக்கொண்டான். நிலங்களுக்குள்ளே அழகான நிலமாகிய குறிஞ்சி நிலத்தை தமிழன் எடுத்துக்கொண்டான். இப்ப இது இந்த ஏலம் போடுற மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க. இந்த ஏலத்துல முதல் நல்ல நிலம் தமிழனுக்கு வந்து விட்டது. அதுக்கு பிறகு கடவுளர்களை எல்லாம் வச்சு எந்த கடவுள் உங்களுக்கு வேணும் என்று கேட்டிருப்பார்கள். இது ஒரு ஏலம். தமிழ் ஏலம் எடுக்க வேணும். முதல் கடவுளாக முருகன் வந்தான். முருகு என்ற சொல்லுக்கே அழகு என்பதுதான் பெயர். முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்பதுதான் அர்த்தம். எங்க ஊரிலே ஒரு தீவு இருக்கிறது. இலங்கைக்கு பக்கத்திலே சின்ன சின்ன தீவு இருக்கிறது. அது ஒரு தீவு, ரொம்ப பிற்பட்ட தீவு. அந்த தீவிலே இந்த மதில் சுவர் கட்டுவதற்கு அவர்களுக்கு வசதிப்படாது. அங்கே என்ன செய்வார்கள், முருகக்கல் என்று ஒரு கல் இருக்கும்.
முருகக்கல் என்று ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லை பார்த்தால் அப்படியே பூவேலைகள் செய்தது போன்ற கல். இப்போ கூட உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இங்கேயும் இருக்கிறதோ என்னமோ தெரியவில்லை. அந்த கல்லினுடைய அமைப்பு கடல்ல இருந்து வந்திருந்தாலும் அந்த கல்லினுடைய அமைப்பிலேயே அப்படியே பூவேலை செய்தது போன்ற அந்த கல் இருக்கும். அதனால அந்த கல்லுக்கு முருகக்கல் என்றே பெயர். அழகான கல். அந்த கல்லை அடுக்கி வைத்து தான் அங்கே மதில் கட்டி, அந்த மதில் கட்டுவது என்பது இல்லை, அந்த கல்லை அடுக்கி வைத்திருப்பார்கள். அந்த கல்லுக்கு முருகக்கல் என்று பெயர். ஏனென்றால் அது அழகான கல் என்பதனாலே முருகக்கல். அப்ப முருகு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அழகு என்று அர்த்தம். முருகன் என்று அவனுக்கு ஏன் பெயர் வந்தது என்றால், உள்ள கடவுள்களுக்குள்ளே அழகானவன் அவன்தான். உள்ள கடவுள்களுக்குள்ளே அழகானவன் அவன்தான். அதனாலே தான் தமிழர்கள் கடவுள்களுக்குள்ளே உங்களுக்கு யார் வேணும் என்று கேட்ட உடனே நான் நினைக்கிறேன் எல்லாரும் கையுயர்த்தி முருகன் தான் நமக்கு வேணும் என்று கையுயர்த்தி இருப்பார்கள். அதிலேயும் நகரத்தார் ஆக முந்தி கையுயர்த்தி இருப்பார்கள். ஏன் முருகனை அவர்கள் தான் இப்போ கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த முருகக் கடவுள் அவனுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், ஒன்று அழகானவன். அவனைப் போல அழகு வேறொருவருக்கும் இல்லை. இன்றைக்குத்தான் இந்த அரசியலாளர்கள் பல பேர் முருகனை உறவு கொண்டாட தொடங்கி இருக்கிறார்கள். நானும் பார்க்கிறேன், இந்த இந்து மதத்தை எந்த தலைவரை பார்த்தாலும் எந்த கூட்டத்தை பார்த்தாலும், நான் சும்மா நான் பார்க்கதை சொல்லுகிறேன், அரசியல் சொல்லுகிறேன் என்று நினைச்சு என்ன மாட்டி விட்டுறக்கூடாது. எந்த தலைவரை பார்த்தாலும் அவர்களை பாராட்ட நினைக்கிறவன் வேலைத்தான் கொண்டு போய் கொடுக்குறான். ஆறாவது தலைவருக்கு சிலுவை கொடுத்து பார்த்துருக்கிறீங்களா? எந்த தெய்வத்தை எந்த தலைவருக்கு கொடுத்தாலும் வேல் தான் கொடுக்கிறான். ஏன்? வேல் அறிவினுடைய அடையாளம். தலைவா, உனக்கு அறிவில்லை, இதை பெற்றுக்கொண்டாவது நீ அறிவை பெற்றுக்கொள் என்பதுதான் அதனுடைய அடையாளம். அறிவுக்கு என்ன லட்சணம் தெரியுமா? அறிவுக்கு என்ன லட்சணம் தெரியுமா? அது ஆழமாக இருக்க வேண்டும், அகன்று இருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும். இது மூன்றும் இருந்தால்தான் அறிவு. சில பேருக்கு அகலமான அறிவு இருக்கும், ஆழமான அறிவு இருக்காது. சில பேருக்கு அகலமும் இருக்கும், ஆழமும் இருக்கும், கூர்மை இருக்காது. வேலை பாருங்கள், இதுதான் அதற்கான அடையாளம். அறிவுக்கான அடையாளம் வேல் தான். கீழே ஆழமான அந்த தடி இருக்கிறது, நடுவிலே அகன்று இருக்கிறது, மேலே கூராக இருக்கிறது. ஆகவே அகலம், ஆழம், கூர்மை கொண்ட அந்த மூன்றும் கொண்ட அடையாளத்தை தன் கையில் வைத்திருக்கிறவன் தான் முருகன். ஆகவேதான் இந்த அறிவுக்குரிய வேலை எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார்கள். எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார்கள். என்ன? அறிவை பரிசாக கொடுக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம். இந்த வேலை நிரந்தரமாக கையில் வைத்திருக்கிறவன் முருகன் தான். இது அவனுக்கு இருக்கிற அடுத்த பெருமை. வேல் என்பது ஏதோ ஆயுதம் என்று நினைத்து விடக்கூடாது. அருணகிரிநாதர் தான் சொன்னார், எங்கள் சமயத்திலே பல விஷயங்களை குறிப்பாலே சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். எங்களுடைய சமயத்திலே பல விஷயங்களை நேரடியாக சொல்வதில்லை, குறிப்பால் சொல்வது. கம்பனை பற்றி சொல்லுகிற பொழுது பாரதி சொன்னான், என்ன சொன்னான் என்றால், எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி என்றான். குறிகளால் காட்டுவது, நேரடியாக சொல்லாமல் ஒரு குறிப்பினாலே காட்டுவது, இதுதான் முக்கியம். நம் சமயத்திலே அப்படித்தான் எல்லாம் அமைந்திருக்கிறது. கோயிலுக்கு போனால் கட்டிடங்கள், விக்கிரகங்கள் அல்லது அதில் இருக்கிற எல்லாமே ஒரு குறிப்பை உணர்த்துகிற விக்கிரகமாகத்தான் இருக்கும். கோயிலுக்குள்ளே போனால் சிவனுக்கு முன்னாலே நந்தி வைத்திருக்கிறார்கள், ஆர்கிடெக்ட் தெரியாதவர். மூலஸ்தானத்தில் சாமியை வச்சுட்டு அதை மறைக்கிற மாதிரி நந்தியை வைக்கலாமா? நந்தியை வச்சா வெளியில் வைக்கிறவனால கும்பிட முடிய இல்லை, நந்தி மறைச்சு கொண்டு நிற்குது. அப்ப தப்பாச்சே. இது ஏன் பண்ணினார்கள் என்றால் ஒரு காரணத்தோடு பண்ணினார்கள். நந்தி என்பது, இந்த விடை என்பது இருக்கிறதே, அது வெறும் மாடல்ல, அது தர்மத்துக்கான குறியீடு. அதை இறைவனுக்கு முன்னாலே வைத்திருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒரு இறைவனுக்கு முன்னாலே நந்தி இருந்து இறைவனை பார்த்தபடி நிற்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தர்மத்தின் பார்வையில் தான் இறைவன் நிற்பான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பல பேர் என்னென்னமோ களவு செய்து விட்டு சாமி கும்பிட போகிறார்கள், ஒரு பிரயோசனமும் இல்லை. நம்முடைய பெரியவர்கள் சில நியதிகளை ஆலயத்துக்கு வைக்கிற பொழுது சொன்னார்கள், நீ போய் ஆண்டவனை கும்பிடுவதானால் நந்திக்கும் மூலஸ்தானத்துக்கும் இடையிலே குறுக்காலே போகாதே, போனால் நரகத்துக்கு போவாய் எழுதியிருக்கிறார். என்ன காரணம்? அதுக்கு என்ன அர்த்தம்? நந்திக்கும் இதுக்குமா என்ன அர்த்தம் என்றால், அதுக்கு குறியீடு என்னவென்று கேட்டால் வேறொன்றும் இல்லை, தர்மத்துக்கும் ஆண்டவனுக்கும் குறுக்கே போனால் அது உனக்கு நரகத்தை தான் தரும். இதை உணர்த்துவதற்குத்தான் அந்த விக்கிரகம். இதுபோல நம்முடைய வேல் இருக்கிறதே, அந்த வேலும் ஒரு குறியீட்டை தந்திருக்கிறது, அறிவு என்கின்ற குறியீட்டை தந்திருக்கிறது. அருணகிரிநாதர் தான் அனுபூதியிலே சொல்லுகிறார், குறியை குறியாது குறித்து அறியும் நெறி. வேல் என்றால் தனியே அந்த வடிவத்தை பார்க்க கூடாது, அது ஏதோ சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டும். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும்
செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. அருணகிரிநாதர் பண்ணுகிற வேலையை நினைத்து பார்க்கிறது உண்டு பாருங்க. ஆண்டவனை அடைவதற்கு அறிவு வேண்டுமா வேண்டாமா உங்களை கேட்கிறேன். மற்ற ஜீவராசிகளாலே ஆண்டவனை அடைய முடியவில்லை. ஆறறிவு பெற்றதாலே நாங்கள் தான் கடவுளை அடைகிறோம். அப்ப அறிவு தேவையா தேவையில்லையா? தேவை. நம் பெரியவர்கள் சொன்னார்கள், ஆண்டவனை அடைய அறிவு தேவை, ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே அந்த அறிவு இல்லாமல் போய்விட வேண்டும். ஆண்டவனை அடைவதற்கு அறிவு நமக்கு தேவை. அந்த அறிவே எப்பொழுதும் அந்த அறிவை பற்றி கொண்டிருந்தால் ஆண்டவனை பிடிக்க முடியாது. அதனாலே தான் படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே என்றார் தாயுமானவர். கல்வியை கொண்டு கல்வியை நீக்க பழக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் அருணகிரிநாதர் சொன்னார், அறிவற்று அறியாமையும் மற்றதுவே. இந்த நிலைதான் கடவுளை கும்பிட வைக்கலாம். ஆண்டவனை வழிபட வேண்டுமானால் அறிவு தேவை, பின் அறிவு தேவையில்லை. இதையெல்லாம் உணர்த்துகிற கடவுள் தான் நம்முடைய முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு என்று கேட்ட பொழுது சொன்னார், அருணகிரிநாதர் தான் சொல்லுகிறார், கந்தரலங்காரத்திலே சொல்லுகிறார், முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டதும் சொன்னார், முருகனுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் மற்றைய கடவுள்களை நீ எப்படியும் கும்பிடலாம். அது கும்பிடுவதற்கு விரதங்கள் இருக்க வேண்டும், தியானங்கள் பண்ண வேண்டும், என்னென்னவோ பண்ண வேண்டும். முருகனை கும்பிடுவதற்கு நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். முருகனுக்கு முன்னாலே போய் நின்று என்ன திருப்புகழ் பாடுறதா, தேவாரம் பாடுறதா, அலங்காரம் பாடுறதா, அனுபூதி பாடுறதா, ஒன்றும் பாடாதே. முருகனுக்கு முன்னாலே போய் நில். உனக்கு என்னென்ன கெட்ட வார்த்தை தெரியுமோ அத்தனை கெட்ட வார்த்தையாலையும் முருகனை திட்டு. இப்படி ஒரு சமயத்திலே யாராவது சொல்லி தருவார்களா? உனக்கு என்னென்ன கெட்ட வார்த்தை தெரியுமோ அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி முருகனை திட்டு. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ சொல்லுகிற அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் தமிழ் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆர் சொன்னவர்? அருணகிரிநாதர் தான் சொல்லுகிறார். செந்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன். நீ என்ன வார்த்தைகளையும் திட்டு, அது அங்க கேட்கும், முருகனுக்கு கேட்கும், கூப்பிடுவார். அந்த முருகனுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஓடி வந்து சொல்லுவார்கள், முருகா உன்னை ஒருத்தன் திட்டுறான். அப்படியா? திட்டுறானா? நல்லது. என்ன பாஷையில திட்டுறான்? தமிழ்ல திட்டுறான் முருகா. உடனே அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கொடு. இப்படி சொல்வாராம் முருகன். செந்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன். இந்த கருணை வேறு எந்த கடவுளுக்காவது உண்டா? நினைத்து பாருங்கள். தன்னை வந்து திட்டுகிறான் ஒருவன், தமிழாலே திட்டுகிற காரணத்தினாலே அவனை வாழ வைப்பான் முருகன் என்கிறார் அருணகிரிநாதர். காரணம் என்னவென்றால் அவன் தமிழ் கடவுள். தமிழ் கடவுள் அது மட்டும் இல்லை, தமிழ் சங்கத்துக்கு அவன் தலைவனாக இருந்திருக்கிறான். மதுரை தமிழ் சங்கத்துக்கு தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த கடவுள் அந்த கடவுள். அதனாலே ஆறாவது ஒருவன் தன்னை திட்டினாலும் கூட தமிழால் திட்டினால் சரி அவனுக்கு பாஸ் கொடு, அவன் நல்லபடி இருக்கட்டும் என்று சொல்லுகிறோம். அத்தகைய கடவுளைத்தான் நாங்கள் எல்லோரும் தொழுது கொண்டிருக்கிறோம். தர்மத்தோடு சேர்ந்து நாங்கள் செயல்பட்டால் இறைவன் அந்த செயலை அங்கீகரிப்பான். அப்பொழுதுதான் அந்த செயல் வெற்றி பெறும். நீ எவ்வளவு பணக்காரனாகவும் இருக்கலாம், எவ்வளவு படித்தவனாகவும் இருக்கலாம், எவ்வளவு அறிஞனாகவும் இருக்கலாம், ஒன்றும் நடவாது, ஒன்றும் நடவாது. முருகனுடைய அங்கீகாரம் கிடைத்த பிறகுதான் அந்த காரியம் வெற்றி பெறும். 50 ஆண்டுகள் இது நடக்கிறது என்றால் அதை வைத்துக்கொண்டுதான் நான் சொல்லுகிறேன், முருகனுடைய அங்கீகாரம் கிடைத்த ஒரு சங்கமாகத்தான் நான் இதை கருதுகிறேன். முருகனுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அவன் என்ன செய்வான் என்றால், தன்னை யாராவது இகழ்ந்தாலும் அருள் செய்வான் என்பது முருகனுடைய ஒரு நிலை. தீமை செய்தால் முருகன் அருள் செய்வானா? இது அடுத்த கேள்வி. இப்ப திட்டான், ஒருத்தன் திட்டான், தமிழ்லே திட்டான், சரி அவனுக்கு அருள் செய்து விட்டான். ஆனால் நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது, நம்முடைய தத்துவங்கள் என்ன சொல்கின்றன? நன்மை செய்தவனுக்கு இறைவன் அருள் செய்வான். இதுதானே நம்முடைய சமயம் சொல்லுகிற உண்மை. தீமை செய்கிறவனுக்கு இறைவன் அருள் செய்வானா? தீமை செய்கிறவனுக்கு இறைவன் அருள் செய்ய மாட்டான் என்பது நம்முடைய கதைகளிலே, புராணங்களிலே, இதிகாசங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கந்த புராணத்தை பாடுகிற கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார் என்றால், நீ தீமை செய்வது பற்றியும் கவலைப்படாதே. தீமை செய்கிறாயா? பல தீமை செய்து விட்டாய். இப்ப நமக்கெல்லாம் அதுதான் பிரச்சனை. ஐயோ இதை கேட்க பயமா இருக்கிறதே, நான் அதை செய்தேனே இதை செய்தேனே என்று நாம் செய்த களவெல்லாம் நம் மனதிலே பட்டியலிடப்படும். அப்போ இந்த தீமையெல்லாம் செய்து விட்டேனே, தெரியாமல் செய்து விட்டேனே, எனக்கு அறிவில்லாமல் செய்து விட்டேனே, சொற்பொழிவுகளை கேட்காமல் செய்து விட்டேனே, இனி நான் எப்படி அதில் இருந்து தப்புவதென்று ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? 2 விடை சொல்கிறார்கள். ஒன்று சொன்னார்கள், நீ தீமை செய்து விட்டாயா? கவலைப்படாதே. தீயவை புரிவரேனும் குமரவேள் திருமுன் புக்காள் தூயவர் ஆகி மேலை தொல்கதி அடைவர் என்பர். நீ தீமையே செய்தாலும் கூட முருகனுக்கு முன்னாலே போய் நிற்கிறாயா? போதும், அந்த அளவிலே நீ தூய்மையான ஆகிவிடுவாய். இப்படி ஒரு கடவுள் உண்டா? தீமையே செய், பிரச்சனை இல்லை. தீமையே செய்தாலும் கூட
நீ அந்த தீமையை செய்துவிட்டு முருகனுக்கு முன்னாலே வந்து நின்றால் தூயவராகி விடுவாய். தூயவராகுவது மட்டுமல்ல, மேலை தொல்கதி அடைவர் என்பர். மேலே மேலே போய் உனக்கு வீடு பேறு கூட கிடைக்கும். அப்போ இதை ஒருத்தர் சொன்னார், கச்சியப்பர் சொல்லுகிறார். அது சொன்ன உடனே ஆறாவது ஒருத்தன் கேட்டிருப்பான், சாமி இது என்ன சும்மா நீ எடுத்து விடுற, கந்தபுராணம் பாட தொடங்கினா இப்படியே தள்ளி விடுறது தானா? தீயவை புரிந்தவனுக்கு வாழ்வு கிடைக்குமா? கிடைக்கும். அப்படியானால் ஒரு சான்று சொல் என்றான் அவன். நீ சொல்றது உண்மையானால் ஒரு சான்று சொல்லு. தீயவை புரிவரேனும் குமரவேள் திருமுன்புக்கால் முருகவேள் திருமுன்புக்கால் தீயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்பர். இவன் கேட்டோனே அவர் சொன்னார், ஆயவும் வேண்டும் கொள்ளோ. இதுக்கு ஒரு ஆராய்ச்சி வேணுமாடா? நீ ஒரு மேற்கோள் சொல்லுன்றதானே சொல்லுகிறாய். இது நடக்குமா என்று கேட்கிறாயே, இதுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டுமா? ஒன்றுமே தேவையில்லையடா. அதுக்கு என்ன ஆராய்ச்சி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுசமர் அண்ணாள் செய்த மாயையின் மைந்தன்தானும் வரம்பிலா அருள் பெற்றுதான். மற்றவர்களுக்கு தீமை செய்கிறது தானே இப்ப நீ பேசுறது. அங்க அடிச்சேன், இவனுக்கு களவெடுத்தேன், இவனுக்கு பொய் சொன்னேன், இதுதானே பேசுற. இதை விடுறா. ஒருத்தன் இருந்தான், அவங்க அம்மாவுக்கு பேர் மாயை, அவனுக்கு பேர் சூரன். அவன் என்ன செய்தான் தெரியுமா? மற்றவர்களுக்கு தீமை செய்த நேரா முருகனுக்கே தீமை செய்ய போயிட்டான்டா. முருகனுடைய சண்டை பிடிக்க போனான். முருகா வா, உன்னோட நான் யுத்தம் புரிய வந்திருக்கிறேன். மற்றவர்களுக்கு தீமை செய்வது மன்னிக்கிறது இருக்கட்டும், முருகன் தனக்கு தீமை செய்ய ஒருத்தன் வந்து நின்றான். சூரன் என்று ஒருத்தன் வந்து நின்றான். இப்போ என்ன செய்தார் முருகன்? அவனுக்கு என்ன பண்ணி இருக்க வேண்டும்? அவனை அழிச்சிருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆயவும் வேண்டுங்கொள்ளோ அடுசமர் அண்ணாள் செய்த மாயையின் மைந்தன் தானும் வரம்பிலா அருள் பெற்று உய்தான். அந்த சூரனுக்கு என்ன வரம் கொடுத்தான் தெரியுமா? நம்ம முருகன், நம்ம தமிழ் முருகன் என்று சொல்ல நமக்கு உரிமை எப்போ வரும் தெரியுமா? எல்லாரையும் மன்னிக்க என்றைக்கு தயாராக இருக்கிறோமோ அன்றைக்குத்தான் நாங்கள் தமிழ் முருகன் என்று சொல்ல வேண்டும். சண்டை பிடிக்கிறதுக்கு தமிழ் முருகன் வேண்டாம். எல்லாரையும் சேர்த்து மன்னிக்குவதற்கு தயாராகிறவன் தான் தமிழ் முருகன். அவன் என்ன செய்தான் என்று சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஒருத்தன் சூரன் சண்டைக்கு வந்துட்டான். அவனுக்கு கொஞ்ச நெஞ்ச அருளாடா கொடுத்தான். வரம்பில்லா அருள் பெற்று கொடுத்தான். எவ்வளவு அருளை கொடுத்தான் தெரியுமா? வரம்பில்லாத அருளை கொடுத்தான், எல்லை இல்லாத அருள். அது என்ன அருள்? வந்து சண்டை பிடிக்கிறான், என்னென்னமோ செய்து பார்த்தார் முருகன், அவன் கேட்கவில்லை. ஒரு எல்லையிலே அவனுக்கு தெரிகிறது, நான் அழிய போவது உறுதி, பாலன் என்று நினைந்தேன் என்று அவன் உணர்கிறான். ஆனாலும் சண்டை பிடிக்கிறான். அப்படி சண்டை பிடிக்கிற பொழுது அந்த சண்டையினுடைய ஒரு எல்லையிலே மாமரமாக மாறி நின்றான். உங்களுக்கு தெரியும், சூரன் போர் பார்க்காத நகரத்தாரா? முருகன் அப்பொழுதுதான் இந்த வேலையை எடுத்து விடுகிறார். மரம் பிளக்கிறது, ஒரு பாதி சேவல் ஒரு பாதி மயில், ரெண்டும் வந்து விட்டது. இப்போ மயிலை அழைத்து தனக்கு வாகனமாக வைத்து கொண்டான். அதுக்கு முதல் இந்திரன் இருந்தான், அவருக்கு அன்றையிலிருந்து ஓய்வு. சூரன் மயிலா வந்த உடனே அவருக்கு அந்த மயிலை வைத்து கொண்டான், கொடியில சேவலை வைத்து கொண்டான். அப்போ தன்னோடு சண்டை பிடிக்க வந்தவனையே தன்னோடு சேர்த்து வைத்து கொண்டவன் முருகன். மறந்து போகாதீர்கள், தன்னோடு சண்டை பிடிக்க வந்தவனையே சேவலும் மயிலுமாக மாற்றி தன்னோடு சேர்த்து வைத்து கொண்டானே, இதுதாண்டா வரம்பிலா அருள் என்று சொன்னார் இவர், கச்சியப்பர் சொன்னார். அப்ப அவனுக்கு கேள்வி பதில் வரையில்லை. அவன் என்ன சொன்னான்? ஐயா, முருகனுக்கு கீழே மயிலாக இருப்பதும் சேவலாக இருப்பதும் பக்தர்களாகிய நமக்கு பேரு, சூரனுக்கு அது பேரா? அவன் முருகனை அழிக்கிறேன்னு வந்தவன், அவனை பிடிச்சு மயிலாக இருத்தி சேவலாக கொடியா வச்சா அது சூரனுக்கு பேரா என்று ஒருத்தன் கேட்டான். அப்பதான் அவர் பதில் சொல்லுகிறார். என்ன பதில் என்று கேட்டால், சூரனுக்கு என்ன கோபம்? முருகனோட கோபம் இல்லை, தேவர்களோடு கோபம். தேவர்களை அழிக்க வேண்டும். தீமைக்கு எப்பவும் என்ன இருக்கும் என்றால் நன்மையை அழிக்க வேண்டும். இதுதான் தீமையினுடைய அடையாளம். நான் எப்பவும் சொல்றதுண்டு, இந்த சொற்பொழிவுகள் எல்லாம் சும்மா வெறுமனே கேட்டு கைதட்டிட்டு போவதற்கென்று நினைக்காதீர்கள். இந்த சொற்பொழிவுகள் புத்தியில போய் இருக்கும். இருந்தால் நாம் பிழை செய்கிற பொழுது அது நம்மை தட்டி கேட்கும். அன்றைக்கு கேட்டியே, இன்னைக்கு என்ன இது? எப்போ நான் சொல்றேன் பாருங்க, பிழை செய்கிற பொழுது பிழை சரி என்று ரெண்டு இருக்கிறது அல்லவா? இந்த ரெண்டும் நமக்கு பக்கத்திலே தான் இருக்கின்றன. பிழை செய்கிற அந்த தன்மை என்று ஒன்று இருக்கிறதே, இந்த பிழையை சூரன் பிழை, முருகன் சரி. தேவர்கள் சரியாக தர்மப்படி இருந்தார்கள், இவன் தர்மத்தை விட்டு இருந்தான். அதனாலே சண்டை, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பொழுதும் சண்டை. அப்போ சூரன் என்ன, தேவர்களை ஆட்சி பண்ண வேணும் என்று நினைக்கிறான், எல்லாரையும் வென்று ஆட்சி பண்ண வேணும் என்று நினைக்கிறான். அப்படி நினைக்கிற காரணத்தினாலே தேவர்களை எல்லாம் போய் சண்டை பிடித்து வென்று அடக்கினான். என்னை கும்பிடுங்கள் என்று சொன்னான். தேவர்கள் எல்லாம் அவனை கும்பிட்டார்கள். இதுதானே அவனுடைய விருப்பம். தேவர்கள் அவனை கும்பிட்டார். ஆனால் சண்டை பிடித்து அடக்கி கும்பிட வைத்த பொழுது அந்த தேவர்கள் இவனை உண்மையாக கும்பிட்டிருப்பார்களா?
மனதுக்குள்ளே வெறுப்பு வைத்துக் கொண்டு வெளியிலே கும்பிட்டிருப்பார்கள். இப்ப என்ன செய்தான் முருகன்? அவனை சேவலும் மயிலுமாக்கி தன்னோடு சேர்த்து கொண்டான். இப்பொழுது தேவர்கள் எல்லாம் கும்பிட வருகிறார்கள். கும்பிட வருகிற தேவர்கள் இது நாள் வரைக்கும் வெறுப்போடு சூரனை கும்பிட்டவர்கள் முருகனோடு அவன் சேர்ந்த பிறகு விருப்போடு கும்பிடத் தொடங்கினார்கள். அதனைத்தான் வரம்பிலா அருள் பெற்றுதான் என்று கந்தபுராண பெரியார் பாடி முடிக்கிறார். நிறைவாக சொல்வதானால் முருகனிடம் சொல்ல எவ்வளவு இருக்கும்? தமிழ் கடவுளிடம் இல்லாத தமிழா? அவனிடம் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு, அதுவும் அலங்காரத்திலே வருகிற ஒரு அடியை சொல்லிவிடுகிறேன். நம்முடைய தமிழ், நம்முடைய சமயம், நம்முடைய தத்துவம் சொல்லுகிற ஒரு உண்மை, நாம் செய்கிற வினைகளை எல்லாம் நாமே அனுபவித்து முடிக்க வேண்டும். தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. ஒருவனுக்கு ஒரு அடி அடிக்கிறாயா, கோபத்திலே ஒரு அடி அடிக்கிறாயா, அந்த அடி என்றைக்கோ உன் முதுகிலே விழும். ஒருவனுக்கு நீ ஏதாவது ஒரு வஞ்சனை செய்கிறாயா, அந்த வஞ்சனை உன்னுடைய வாழ்க்கையை என்றே ஒரு நாள் தாக்கும். ஒருவனுடைய உணவை தட்டி பறிக்கிறாயா, என்றோ ஒரு நாள் உன்னுடைய உணவு தட்டி பறிக்கப்படும். இதெல்லாம் நியதிகள். இதற்குத்தான் நம்முடைய பெரியவர்கள் ஊழ் என்று பெயர் சொன்னார்கள். ஒரு பிறவியிலே செய்த அல்லது ஒரு பிறவியிலே செய்த வினை ஒன்று உடனேயே பயன் தரும் அல்லது கிடந்து பயன் தரும். இதுல இருந்து தப்ப முடியாது. ஆனால் நம்முடைய அருணகிரிநாதர் தான் அனுபவத்தாலே துணிந்து ஒரு வார்த்தை போடுகிறார் அலங்காரத்திலே. இறைவன், நான் இந்த பிறவியிலே சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த வேலைகளுக்கு ஆகாமியம் என்று பெயர். இந்த சொல்ல மறந்தா ஒன்றும் நட்டமில்லை. இந்த பிறவியிலே செய்த வினைகள் எல்லாம் போய் தேங்கி நிற்கின்றன, அதுக்கு சஞ்சிதம் என்று பெயர். இதையும் சொல்ல மறந்தா பிரச்சனை இல்லை, பொருள் விளங்கினா சரி. பிறகு அதிலே ஒரு பகுதியை எடுத்து இந்த பூமியிலே அனுபவிப்பதற்காக உனக்கு ஆண்டவன் உன்னை நியமித்து அனுப்புவான். இதற்கு பிராரத்துவம் என்று பெயர். இந்த உலகத்திலே 3 வகையாக இந்த வினை மறுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எங்களுடைய அபிப்பிராயப்படி இப்போ நான் இதிலிருந்து பேசுகிறேனே, இது நான் முற்பிறவியிலே செய்த வினை. நீங்கள் எல்லாம் இருந்து கேட்கிறீர்களே, இது நீங்கள் முற்பிறவியிலே செய்த வினை. அப்படித்தான் பாருங்க, நான் இதை விளையாட்டா சொன்னாலும் உண்மை அதுதான். அப்ப வினையை, நான் செய்த வினையில இருந்து தப்ப முடியாதா, என்னுடைய விதியை மாற்ற முடியாதா என்று கேட்டால் பெரும்பான்மையினான சமயவாதிகள் மாற்ற முடியாது என்றே சொல்லிவிட்டார். ரொம்ப பக்திமயப்பட்ட அனுபவம் உள்ள இருவர் மட்டும் சொல்கிறார்கள், விதியையும் வெல்லலாம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை நமக்கு ஒரு தெம்பு தருகிறது அல்லவா? எல்லாவற்றையும் அனுபவித்து தான் முடிக்க வேண்டும் என்றால், ஆண்டவனே நீ எதற்கென சொன்னேன் என்று ஒரு பாட்டு சொல்வார்கள், கண்ணதாசன் பாடியதாக. அனுபவித்து தான் நான் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் இல்லை, நீ விதியை வெல்லலாம். சொன்னவர் யார்? அருணகிரிநாதர். எங்கே சொன்னார்? அலங்காரத்திலே சொன்னார். அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. முருகப்பெருமானுடைய திருவடி என் தலையிலே பட்டால் பிரம்மன் எனக்கு எழுதி அனுப்பிய அந்த எழுத்து அழிந்து போய்விடும். பிரம்மன் எனக்கு எழுதிய எழுத்து அழிந்து போய்விடும். அருணகிரிநாதர் மட்டும் சொன்னா போய், இத முன்னுக்கு வேற சிலர் சம்பந்தர் சொல்லுகிறார். அது அந்த தேவாரம் என்னங்கய்யா, திருநீலகண்டம் என்று முடிக்கிறாரே திருஞான சம்பந்தர். அவ்வினைக்கு இவ்வினை, அந்த பாடலில் என்ன சொல்லுகிறார்? செய்வினை வந்து தீண்டப்பெறாது திருநீலகண்டம் என்கிறார். இது அடுத்த அருணகிரிநாதர் சொல்றது. இன்னொரு கதையை சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். யாரு? மார்க்கண்டேயர் கதை. அவருக்கு 16 வயதிலே உயிர் பிரிய வேணும் என்பது விதி. சிவபெருமானை தொட்டு அந்த விதியை மாற்றினார் என்பது கதை. ஆகவே அருணகிரிநாதர் தருகிற இந்த அலங்கார வார்த்தை இருக்கிறதே, நமக்கு தெம்பு தருகிற வார்த்தை. முருகன் பாதத்தை மட்டும் பிடித்து தலையிலே வைத்து விட்டோமானால் நம்முடைய வினை முடிந்துவிடும் என்று சொன்னவர் அருணகிரிநாதர். முருக வழிபாட்டினுடைய பயன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை அருணகிரிநாதர் தெளிவாக உணர்ந்தார். உலக இன்பம்தான் பேரின்பம் என்று நினைத்து செல்வமும் நிறைய கையிலே கிடைத்தது. வறுமை துன்பம் என்று நினைக்காதீர்கள், செல்வம்தான் துன்பம். கையிலே நிறைய பணம் கிடைத்தது. அவர் என்ன செய்தார்? இன்பத்தை நுகரத் தொடங்கினார். இன்பத்தினுடைய கடைசி இன்பம் சிற்றின்பம். ஐம்புலனும் ஒன்றாக அனுபவிக்கிற இன்பம். பல பெண்களை தேடி தேடி இன்பத்தை அனுபவித்தார். இதையெல்லாம் சில பேர் இப்ப சொல்வார்கள், அதெல்லாம் அருணகிரிநாதர் அனுபவிக்க இல்லை,
எங்களுக்காக அவர் அப்படி பாடியிருக்கிறார் என்பார். நான் அப்படி ஒத்துக்கொள்றது இல்லை. அருணகிரிநாதர் அப்படி அனுபவித்திருக்கிறார். இல்லாவிட்டால் இப்படி அனுபவமா பாட்டு வராது. அருக்கு மங்கையர் அடிதனை வருடிய கருத்தறிந்து பின் அடைதனில் உடைதனை அவிழ்த்து அங்குல அரசியலை தடவியும் இருதோளும். இந்த பாட்டுக்கு நான் பொருள் சொன்னா என்ன நீங்க அடிச்சு துரத்திடுவீங்க. அப்படி பாடுகிறார் பாருங்க, அப்படி பாடுகிறார். அனுபவம் தான், அனுபவம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். என்னாச்சு தெரியுமா? சிற்றின்பம் என்று அதுக்கு பெயர் வச்சதுக்கே காரணம் என்னவென்றால் அது முடிஞ்சு போகும். இன்பத்திலே ரெண்டு இன்பம், சிற்றின்பம் பேரின்பம். சிற்றின்பம் என்னவென்றால் முடிஞ்சு போகும், பேரின்பம் என்னவென்றால் முடியாது. நாங்க சிற்றின்பம் தான் பெருசென்று நினைச்சு கொண்டு அதுல சேர்ந்து முடிஞ்சு போகும். ஏனென்றால் அதிலே அனுபவிக்கிறவள் ரெண்டு பேரும் முடிவுள்ளவர்கள். அது முடிஞ்ச உடனே இந்த இன்பம் முடிந்து போகும். இது புரியாமல் ரொம்ப அனுபவிச்சார். அந்த போட்ட ஆட்டத்திலே உடம்பிலே நோய் வந்து விட்டது. தம்பி இங்க பேசுற பொழுது சொன்னான், ஏறினார் மேலே, சாகிறது என்று முடிவு பண்ணினார். சாகிறது என்று முடிவு பண்ணிட்டு மேலே போய் நிற்கிறார். அந்த நேரம் அவருக்கு முருகன் நினைவுக்கு வந்தான். இதெல்லாம் இவ்வளவு குற்றம் செய்தவருக்கு முருகன் அருள் செய்வானா என்று சில பேர் கேட்பார்கள். செய்வான். இது முருகன் பண்ணுவான் பாருங்க, முருகன் பண்ணுவான். எல்லாருக்கும் வருமா எனக்கு சொல்ல தெரிய இல்லை. உறுதியா அதை நினைச்சு கொண்டே இரு, முருகனை நினைச்சு கொண்டே இரு, ஒரு இடத்திலே இது கைகூடும். அதனாலதான் அருணகிரிநாதர் மேல போன உடனே அப்படி ஒரு நிலை கூடியிருக்கும் என்று நினைக்கிறேன். கீழே குதிச்சார், முருகன் தாங்கி கொண்டார், உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு எல்லாம் முருகன் வந்துட்டான்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. உபதேசம் பண்ணுன்னு கேட்டார். எங்கள்கிட்ட யாராவது கேட்கணும், உபதேசம் பண்ணேன். எத்தனை மணி நேரம் உபதேசம் பண்ணலாம்? உபதேசம் பண்ணிட்டா நாங்கள் அப்படித்தானே இப்போ பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் பேச வேணும். அப்படித்தானே நாங்கள். உபதேசம் என்பது சொற்பொழிவல்ல, சொற்பொழிவல்ல. உபதேசம் பண்ணு என்று சொன்ன உடனே முருகன், நான் அப்படித்தான் நினைக்கிறேன், வேலை எடுத்து நாக்க நீட்டி ஓம் என்று எழுதிட்டு சொன்னான். என்ன உபதேசம் தெரியுமோ? சும்மா இரு. போயிட்டான். இது ஒரு உபதேசமா சார்? 2 தேவாரம் சொல்லி இருக்க வேண்டும், 2 கந்தர அலங்காரம் சொல்லி இருக்க வேண்டும், திருமுருகாற்றுப்பட சொல்லி இருக்கணும். இதெல்லவா உபதேசம்? சும்மா இருட்டான். இது ஒன்றும் வேணாண்டா உனக்கு, இது ஒன்றும் வேணாம், சும்மா இரு. அருணகிரிநாதர் சொல்லுகிறார், திகைச்சு போனேன் என்கிறார். சும்மா இரு சொல்லறை என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. இது என்னடா பெரிய உபதேசம் பண்ண, சும்மா இருன்றது லேசான உபதேசம் ஆயிட்டுதே என்று இவர் நினைச்சார். அப்படிதான் முதல் நினைச்சிருப்பார். இருந்து பார்த்தார், சும்மா இருக்க முடிய இல்லை. சும்மா இருக்கிறது லேசான வேலையில. ஒரு புலன் வெளியில போனா அத்தனையும் போயிடும். இருந்து பார்க்கிறார் அருணகிரிநாதர், இருந்து பார்க்கிறார், முடிய இல்லை. நேரா முருகன்கிட்ட போயிட்டார். முருகன்கிட்ட போய் சொன்னார், அப்பனே நீ ஏதோ சும்மா உபதேசம் பண்றாய் என்று நினைத்தேன். சும்மா இரு என்று சொன்னாய், லேசான உபதேசம் என்று நினைச்சேன். முடியலடா, என்னால முடியலே. சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஒரு அரை நிமிஷம் கூட என்னாலே இந்த உடம்பை தவமுறை தியானம் வைக்க முடியலடா. அரை நிமிஷம் கூட என்னால முடியவில்லை. இதை வெளிப்படையா சொன்னார். சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சொல்லிட்டு அருணகிரிநாதர், நாங்களா இருந்தா என்னால முடியலன்ட்டு அவன் அந்த பென்சிலை எடுத்துட்டான், இவன் சவுண்டை போட்டுட்டான், இவன் ரேடியோவை போட்டான் என்று சொல்லுவோம். அருணகிரிநாதர் மற்றவர்கள் தன்னில கோவிச்சார். இதுதானா நான் என்னத்தானா நான் ஒரு பெரிய ஆளண்டு நினைச்சேன். என்னட்டு தானா இந்த முருகன் வந்தான். என்ன செய்தார் தெரியுமா? தன்னை திட்டுகிறார். சட கசட மூட மட்டி பவவினையிலே உதித்த தமியன் வினி ஆள்மயக்கம் உருவேன். முருகன்ட்டு எல்லாம் சொல்லிட்டார். சொல்லிட்டு கடைசியா சொன்னார், கருணை புரியாதிருப்பதென குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரேசா. சொல்லிட்டேன்டா, என் குற்றத்தையும் சொல்லிவிட்டேன், என் குற்றத்தை நானே கண்டித்து விட்டேன், நீதானே என்னை காப்பாற்றவன் என்று கேட்ட பிறகு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் முழுமையான அருள் செய்து காத்து வைத்துக் கொண்டார். பிறகு அவருடைய வரலாற்றிலே கிளியாக அவர் முருகனுடைய தோளிலே இருந்து பாடிய 51 பாடல்கள் தான் அனுமூதி பாடல்கள் என்று சொல்லப்படுகின்றன. கிளி தானாக பேசுவதில்லை. ஆரம்பத்திலே சொன்னேன், கிளியாக இருந்து பாடிய பாடல்தான் அனுபூதி பாடல் என்றால் அது அருணகிரிநாதர் பாடிய பாடல் அல்ல. கிளியாக முருகன் தோளிலே இருந்தார். முருகன் சொன்னதை அவர் சொன்னார். ஆகவே இந்த 51 பாடல்களையும் திரும்ப திரும்ப படியுங்கள். வாழ்வு உயரும், முருகனுடைய அருள் கிட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.